விட்டல 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 ஜோரா பஜனை நடக்கிறது. பல பேர் வரா. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் மனைவி அரிஜன வகுப்பை சேர்ந்தவாவா. அவளும் வந்தார்கள். ரொம்ப கூட்டமாக இருந்து இடம் இல்லை. சந்தேகநாதர் வீட்டுக்குள்ளே உட்காந்தான் பஜனை பண்ணுவார். எல்லா பக்கமும் நெருக்கடியாக இருந்தாலும் அவள் பார்த்தா எங்கே இடம் கிடைக்கும் நுழைஞ்சு நுழைஞ்சு கடைசியில் பார்த்தா ஏகநாதருடைய பெட்ரூம்குள்ளே போயிட்டார்கள். இடம் இல்லை, நாங்கள் உழைஞ்சி அப்படியே உட்காந்து விட்டா. அவள் பஜனை கேட்கணும்னு வந்தால், முக்கியமாக சக்கரை வாங்கிக்கணும்னு வந்தேன். வந்து உக்காந்தா சக்கரை கிடைக்கும். இனிமேல் எப்போ சர்க்கரையை போட்டாலும் ஏகநாதர் நினச்சிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் மகாத்மாக்களுடைய வைபவம் கொட்டி கிடக்கு. அழகாக ஏகநாதர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவர்கள் வந்து அப்போ தான் முதல் தடவையாக பஜனைக்கு வரா. இப்படி வந்தா உக்காந்தா. பெருசாக அட்டன் பண்ணதெல்லாம் இல்லை. ஏகநாதர் பெட்டு நல்லா சௌகரியமாக இருந்தது. அப்படியே பார்த்தா அப்படின்னா முதல்ல அப்படி கட்டிலில் சாஞ்சா. அப்புறம் கட்டில் அப்படி கை வச்சா. அப்புறம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. கட்டில் மேலே ஏறி படுத்துட்டா சௌக்கியமாக. நன்னா பஜனை ஒரு பக்கம் நடந்தாச்சு. இவ பாடு கொரட்டை தூங்கிட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாது இவ உள்ள தூங்கிட்டு இருக்கிறது. ஜோராக பஜனை நடந்தது. எல்லாருக்கும் ஏகநாதர் பிரசாதம் கொடுத்தார், சர்க்கரையும் கொடுத்தார். எப்படியோ ஜனங்கள்லாம் பக்தி பண்ணணும். ஏன்னா எல்லாருடைய நேரம் வீணாக போயின்னு இருக்கு இல்லையா. எப்படியாவது இவர்கள்லாம் பக்தி பண்ணணும்னு ஒரு ஆசை மகாத்மாக்களுக்கு. அது ஒன்று தான் லட்சியம். எப்படியாவது ஜனங்களை பக்தி பண்ண வைக்கணும், நாமஜபம் ஜபிக்க வைக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு பிடிவாதம். அழகாக எல்லாருக்கும் சக்கரை எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாரும் போயாச்சு. ராத்திரி ஆயாச்சு. அழகாக ஏகநாதர் உள்ளே போனார். சுவாமிகள் போய் அவர் எப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவார். ஏகநாத் மகாராஜ் இவ்வளோ நேரம் பஜனை பண்ணியிருக்காருன்னு. ஆனால் அவர் பாட்டுக்கு ஏகாந்தம் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவார். கிரிஜா ஏதோ வீட்டு வேலைகள்லாம் இருக்குன்னு அவள் அப்படி போயிட்டா. முடிச்சுட்டு நாளை காத்தால எழுந்துக்கணுமே, எல்லா வேலையும் பண்ணுறதுக்காக போயாச்சு. உத்தவன் பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு வாசக்கதை தாப்பா போட்டு, சரி ஏகநாத் மகாராஜுக்கு படுக்கையை சரி பண்ணலாம் அப்படின்னு வந்தால் உள்ள 2 பேர் சௌக்கியமாக தூங்கிட்டு இருக்கா கட்டில். முதல்ல பயந்துட்டான். ஏகநாத் மகாராஜ் சீக்கிரம் வந்து படுத்துட்டாரா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வேற யாரோ ஆன்னு கத்தினா. ஏய் அப்படின்னு கத்தினா. அலறி அடிச்சு 2 பேரும் எழுந்துட்டார்கள். ஏகநாத் என்னடா அது உத்தவன் ஏதோ கத்துறானே, அவன் பாடு கத்துறான், திருடன் திருடன். அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. இவன் பாடுக்கு திருடன் திருடன் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏகநாதர் ஓடி வந்தா. கிரிஜா ஓடி வந்தா. அவருக்கு என்ன பயனா, இவன் எங்கேயாவது அவர் அடிச்சிட போறானே. அதுக்குள்ள அடிக்க கை ஓங்கிட்டான் உத்தவன். ஏகநாதர் கையை பிடிச்சார். என்னடா ஆச்சுன்னா, உங்கள் கட்டில் தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு என்னடா தூங்கிட்டமேடா. உடனே ஏகநாதர் அவளை பார்த்து கை கூப்பிட்டு சொல்கிறார், பாவம் நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தீங்க, இவன் உங்களை எழுப்பிட்டான், கவலையே வேண்டாம், நிம்மதியாக தூங்குங்க, நல்லா நிம்மதியாக தூங்குங்கோ, நாளைக்கு காத்தால பார்த்துக்கலாம். நமக்கெல்லாம் அந்த பொறுமை உண்டு. அக்கா தங்க அண்ணா தம்பி கணவன் மனைவி தலகாணி மாறினாலே சண்டை. வீட்டில் இடம் மாறினா குருக்ஷேத்திரம் தான். இது வீட்டுக்கு வீடு வாசப்படி. இது ஒரு வீட்டில் 2 வீட்டிலலாம் கிடையாது, எல்லா வீட்லேயும் தெரியும். சமயத்தில் யாரும் வீட்டில் சொந்தக்காராக வந்திருப்பா, ஏதோ ஃபங்க்ஷன்னு. எல்லா வேலையும் முடிச்சு போய் படுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக யாரும் அங்கே படுத்துடும். அப்படியே கண்ணில் ஒரு நக்கீரன் மாதிரி ஒரு கோவம் வரும் தெரியுமா. எட்டிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, என்னிடத்தில் படுத்தால் குற்றம் குற்றமேன்னு பார்ப்பா. அப்படியே 10 வரும். அப்போ கூட ஒரு இங்கீதம் இருக்காது, அங்கே போய் படுத்துக்கோங்க, நல்லா தூங்குறாளே பரவாயில்ல. சுயநலம், ஷரீர சுகம். இது என்னிடம், எது நம்மிடம். கடைசியில் ஒரு இடம் இருக்கு பாருங்க, அதுவும் எரிச்சுடுறா. எரிச்சு சும்மா விடல, கொண்டு கரைச்சுடுறா. சரியா, சத்தியப்பா நான் இல்லை. புதைச்சா தோண்டி எடுத்துடுறா. அது வேற இருக்கு. இப்பெல்லாம் இந்த ஹாங்காங் அங்கெல்லாம் இடம் கம்மி. அங்கே சுடுகாட்டிலேயே நார்மல் சுடுகாடு, ப்ரீமியம் சுடுகாடுன்னு உண்டு. கேட்டுக்கோங்க ஜனங்களே, பாரதம் அவ்வளோ வசதியான ஒரு தேசம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஊர்களில் உண்டு. இந்த சாதா சுடுகாட்டில் என்ன ஆகும்னா, இடம் கிடைக்காது இல்லையா. அங்கெல்லாம் பாப்பா 2 வருஷம் ஆயாச்சா, அது பணத்தை வெளில எடுத்து போட்டு பூசா திருப்பி புதைப்பா. அவ்வளோதான். அதுக்கு தான் நம்மளை எரிச்சு விடுறது. எவ்வளோதான் புதைச்சிட்டே இருக்க முடியும்.
100 கோடி ஜனங்கள் மாற்றி மாற்றி பிறந்துட்டுருக்கா இறந்துட்டுருக்கா எத்தனை பேர் புதைக்கிறது? ப்ரீமியம் சுடுகாடு அப்படின்னா அதுக்கு பைசாலாம் கட்டணும் செத்த பிறகும். என்ன முன்னாடியே அட்வான்ஸ் புக் பண்ணி வச்சுருக்கணும். யாரோ சொன்னா இந்த சுடுகாட்டில் காத்திருப்போர் அறைன்னு ஒன்று எழுதியிருப்பாளாம். அதாவது பணத்துக்காக பணத்தை கொடுத்துட்டு எரியிற வரைக்கும் காத்திருப்போர் அறை. அது இன்னொரு அர்த்தமும் உண்டு. நீ அங்கே தான் இருக்காய், நீயும் அதுக்கு தான் காத்துட்டுருக்காய். பணம் எரியறதுக்காக காத்துட்டுல, ஒரு நாள் நீயும் அங்கே எரிய போகிறாய், அதுக்காக நீ காத்துட்டுருக்காய்னு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரிலாம் உண்டு லோகத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளவு போட்டி. இங்கே தான் தூங்குவேன், நம்ம எங்கே படுத்தாலும் தூங்குவோம். சத் சங்கத்திலே கொட்டாய் விட்டு தூங்குறா. பாம்பேலாம் ட்ரெயினில் அப்படி நின்றுடே தூங்குவா. நிறைய பேர் நினச்சிப்பா தியானத்தில் இருக்கான்னு, சுகமாக தூங்குவா, அழகாக அப்படி தூங்குவா. சில பேரெல்லாம் பார்க்கலாம் துணியை வச்சுன்னு இப்படி கட்டி விட்டுருவா, இங்கே விழப்படாதுன்னு கட்டி இப்படி தூங்குவா. இதெல்லாம் பாம்பே பக்கத்தில் ரொம்ப சாதாரண நிகழ்ச்சி. தப்பு தப்புன்னு விழப்படாத ஷா எழுந்திரியான்னு எழுப்பி விட்டுருவா. அதனால் ஒரு துண்டை எடுத்து இப்படி கட்டி தூக்கில் தொங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி தொங்க விட்டு இப்படியே தொங்கிட்டு இருப்பேன். அப்போ சாய முடியாது இல்லையா, இப்படி ஆடின்னு இருக்கும். என் கழுத்தில் தலாணி போட்டு தூங்குறது நிறைய உண்டு. ஆனாலும் அந்த தூக்கத்தில் அப்படி ஒரு பிடிமானம், தேகாத்ம அபிமானி பாதியும் உறங்கி போகும். தூங்கணும் அப்படி ஒரு ஆசை. ஆனால் இவருடைய கட்டில் இவருடைய உரிமை இல்லாமல் முன்ன பின்ன தெரியாதவா தூங்கின்னு இருக்கா. ஏகநாதர் சொல்கிறார், நிம்மதியாக தூங்குங்க, காத்தால பேசிக்கலாம்னுட்டார். உத்தவனுக்கு கோபம் வருது. சுவாமி ஷோ போ அப்படி அப்படின்னுட்டார். அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு மூலையில் துணியை விரித்து படுத்துக்கிறார் ஏகநாதர். அப்போ என்ன ஒரு மனசு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள்ன்ற ஒரு பாவம் அவருக்கு. அகம்பாவம் மமக்காரம் இருந்தால் தான் எல்லாம் தன்னுடையது, எனக்கு சொந்தம், இப்படி தான் நான் படுப்பேன்னு இதெல்லாம் நிறைய லிஸ்ட்டு போடுறோம். இந்த தூக்கத்துக்கு இவ்வளோ போராட்டம். அன்றைக்கி தான் கடைசி தூக்கமானு வர தெரியாது. இவ்வளோ கடைசி தூக்கமாக இருந்து கொடுத்தா என்ன பண்ணும்? நைட் நல்லா தூங்குங்கோ, வேண்டான்னு சொல்லலை, ஏதோ பகவான் கொடுத்துருக்கானேன்னு தூங்குங்க, அவ்வளோதான். இன்றைக்கி தூங்க வச்சுருக்கான், அவ்வளோ. அதுக்கு ஒரு இடம் இருக்கே. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த பாம்பேலெல்லாம் அந்த மாவு மிஷினில் வேலை செய்வா. இங்கே எந்தோ யூபிக்காரா பீகார்காரா காத்தாலேருந்து உழைச்சுட்டே இருப்பா. தங்கிறதுக்கு இடம் இருக்கா. அது ராத்திரி என்ன பண்ணுவான், ஓனர் பூட்டின்ட்டு போயிடுவான். அங்கே வேலை செய்கிறவன் அந்த கடை வாசல்லையே படுத்துப்பான். அது மெயின் ரோட்டில் இருக்கும். வண்டி சர்ரு சர்ரு சர்ருன்னு போயிட்டே இருக்கும். சில பேர் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பா. அந்த வண்டியெலாம் ஏறி போய்டும் தெரியுமா சமயத்தில். பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பா பாவம், ஒன்றும் கிடைக்காம. ஏதோ அன்றைக்கி வேலை பண்ணுவா, சாப்பிடுவா, படுத்துக்கிறதுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்மில். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, தங்கிறதுக்கு இடம் இருக்குது, நிம்மதியாக தூங்கின்னு இருக்கு. பகவான் நன்னாவே வச்சுருக்கான். உங்களை விட கீழே இருக்கிறவாளை பாருங்க, பகவான் எவ்வளவு சௌக்கியமாக வச்சுருக்கான்னு பாருங்க, சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். பாம்பேலாம் சாக்கடை ஓரத்தை இப்படி படுத்துட்டு இருப்பா. மெட்ராஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த கூவ மாத்தங்கரலே வீடு. அந்த கூவ ஆத்தங்களில் குழந்தைகள் விளையாடும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. முகத்தை உருன்னு தூக்கவே தூக்காது. நம்ம குழந்தைகள் அவ்வளோ சௌக்கியமாக வச்சுனா, இது கூட இல்லையாப்போ நீ என்ன அம்மா நீ என்ன அப்பான்னு கேட்டு விட்றா. அந்த குழந்தைகளை பார்க்கணும். அத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு சௌக்கியமாக இருக்கா. சரீர அபிமானத்தில் போயிட்டோம்னா கஷ்டம். இதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? அவள் அப்படியே உக்காந்துட்டே இருக்கா. என்னடாண்ணா பயம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு குணவானா இருக்காரு, நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம். அவள் பார்த்தா ஆயுசில் இந்த மாதிரி தூக்கம் நன்னா தூங்கியிருக்கா. அன்றைக்கி தான் அவள் வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கியிருக்கான்னா ஏகநாதர் படுக்கிற படுக்க. ஏகநாதர் எப்பொழுதும் பகவத் தியானத்தோடு படுப்பார். ஒவ்வொரு நாள் அர்த்தராத்திரியெல்லாம் அந்த பகவத் தியானத்தோடு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட படுக்கை மகாத்மாக்களுடைய படுக்கையாச்சு. அத்தனை அழகாக அவள் அப்படி ராத்திரி முழுக்க உட்காந்துருக்கா. அப்புறம் அவளுக்கே தெரியாமல் தூங்கிடுறா. பொழுது விடியறது. ஏகநாதர் வீட்டில் ஏகநாதர் படுக்கையில் படுத்துட்டு ராத்திரி ஏகநாதர் தரிசனம் பண்ணிட்டு தூங்கியிருக்கா. ரொம்ப ஒரு சமாதானம் அவளுக்கு. காதால கண்ணை முழிக்கிறா. ஏகநாதர் நின்றுருக்கார். நன்னா தூங்கினாலாம், கையை கூப்பி நின்றுருக்கார். துளி கூட கோபம் வரலையா, அவள் மேலே வெறுப்பு வரலை. அழகா அவளை எழுப்பி அவளை பல்லெல்லாம் தேய்க்க சொல்லி அவளை குளிக்க சொல்லி அவளுக்கு சாப்பாடு போட்டு, என்ன விஷயம் ஏது விஷயம் எதுக்காக வந்து எல்லாம் கூட சொன்ன, சர்க்கரைக்காக வந்தோம், எங்களுக்கு பஜனெல்லாம் பழக்கம் இல்லை, அங்கே எங்கேயும் இடம் கிடைக்கல, அப்படியே வந்தோம், பெட்ரூமில் உட்காந்தோம், படுத்தோம், தூங்கிட்டோம், மன்னிச்சுடுங்க, நாங்கள் பெரிய தப்பு பண்ணோம். ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லை என்ன இருக்குது, தூங்கிறது தானே, உடம்பு கலப்பானா தூங்கிறது தெய்வம் கொடுத்தது, தப்பே இல்லை. அண்ணா தூங்கினேன் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இவன் தான் அவங்களை எழுப்பி விட்டுட்டான்டா. அவனுக்கு கோபமான கோபம் உத்தவனுக்கு. என்ன அநியாயம்,
குருநாதன் படுக்கையில் படுத்துட்டு இருக்காளேன்னு. அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கார். ஆச்சரியம். இத்தனையும் பண்ணிட்டு அவர்களுக்கு சர்க்கரையும் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு புடவையும் துணியும் வேற கொடுக்குறார். அவள் 2 பேருக்கு புடவையும் வேஷ்டியும் கொடுக்குறா. டெய்லி பஜனை பண்ணுங்கோ. அவள் சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தூங்கினதே இல்லை. இப்பெல்லாம் சின்ன வயசில் தூங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏதோ கவலை, ஏதோ யோசனை, ஏதோ ஒரு பயம், ஏதோ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை. தெரியாமல், எங்களுக்கே தெரியாமல் அழுத்து போய் களைச்சி போய் தூங்குவோம். காத்தால எழுந்துக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டோம். ஆனால் இது அப்படி ஒரு தூக்கம் தூங்கினோம். திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறா. தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுங்க. அவர் சொன்னார், தப்பே பண்ணல. இனிமேல் உங்கள் படுக்கையில் படுக்கும் பொழுதும் இது ஏகநாதர்னு நினச்சிக்கோங்க. மகாத்மாக்கள் நினச்சிட்டு படுத்துக்கோங்க. சர்க்கரை ஏகநாதர் ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் சர்க்கரை சாப்பிடும் போதெல்லாம் ஏகநாதர் ஞாபகம் வச்சுக்கணும். சார்தத்து பொழுதெல்லாம் ஏகநாதர் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். படுக்கையில் படுக்கும்போது இனிமேல் எங்கேயா படுக்கைக்கு சண்டை போட்டேன்னா இவ்வளோ தூரம் கதை சொன்னது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாட்டு கதை சொல்லுங்கன்னு சொல்லலாம், பிரயோஜனம் இல்லை. அழகாக அந்த படுக்கையிலையும் அவ்வளோ அழகாக அவர்கள் தூங்கினார்கள். அடுத்து அவ்வளோ மரியாதை பண்ணார் சந்த் ஏகநாதர். ரொம்ப விசேஷம். எல்லா இடங்கள்லையும் அவருடைய பெருமை பரவுறது. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்த் ஏகநாதர் சில பேரோட அழகாக தீர்த்த யாத்திரை போனார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்களில் முன்னாடி போயிட்டு வந்தான்னு இருக்கு, சில இடங்களில் திரும்பியும் தீர்த்த யாத்திரை, ஏன்னா உத்தமனோட போகிறார் அப்படின்னு இருக்கு. அழகாக கங்கையெல்லாம் போய் தீர்த்தம் ஆடிட்டு காசிக்கு போய்ட்டு அங்கேருந்து ராமேஸ்வரம் வராராம் சந்த் ஏகநாதர். அழகாக வரார். கங்கையில் ஜலம் எடுத்துண்டு ராமேஸ்வரம் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும். அவ்வளோதான். காசி யாத்திரைன்னா விளையாட்டு கிடையாது. முதல்ல ராமேஸ்வரத்துக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு இங்கெல்லாம் அந்த முறைகள்லாம் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கங்கை போய்ட்டு காசிக்கு போய்ட்டு திருப்பி காசிலேருந்து ஜலம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணும் ராமநாத சுவாமிக்கு. எங்கே எல்லை, எந்த எல்லை? அது பக்கத்து ஊரா? ஒரு பஸ்ஸில் ஏறலாம் போகலாம். இந்த காலம், அந்த காலத்தில் நடந்து தான் போகணும், வேறு ஒன்றும் ஏற்பாடுகள்லாம் கிடையாது. ஏகநாதர் அழகாக போயிட்டு ஜோராக தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வராராம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு கங்கையிலேருந்து தீர்த்தம். பேர்பட்ட மனசு இருக்கணும், என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும் பாருங்க. அழகாக எடுத்துட்டு வரார். கங்கா ஜலம், கங்கா வைபவத்தெல்லாம் நினச்சிட்டு அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு வரார். ஜம்முன்னு ஜோரா பகவத் தியானம் பண்ணிண்டு அழகாக ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு மணல் பாங்கான பிரதேசத்தில் வந்துட்டுருக்கா. நல்ல வெயில். அந்த இடம் தான் எங்கன்னு தெரியல, ஏகநாதர் காட்டி கொடுத்தா தான் உண்டு. ராமேஸ்வரம் பக்கத்தில் அப்படி வரும்பொழுது எங்கேயோ ஒரு பாலைவனம் மாதிரி நிறைய மணல் பிரதேசத்தில் அப்படி நடந்து வரா. எல்லாரும் வேகமாக, யாரும் ஒரு பொட்டு ஜலம் குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அபிஷேகம் பண்ண வேண்டிய ஜலம் குடிக்கக்கூடாதுன்னு வைராக்கியத்தோடு வந்துட்டுருக்கா. நல்ல வெயில். அந்த மணலில் நடந்து வரும்போது எல்லாருக்குமே தாகம் வருமே இயற்கையாக. ஆனால் யாருமே குடிக்கல. அப்படி வந்துட்டுருக்கா. அப்போ முன்னாடி நடந்துட்டுருக்கா, பின்னாடி ஏகநாதர் விட்டோபா விட்டோபான்னு ஜபிச்சுட்டு வரார். விட்டலன் அழகாக ஜபிச்சுட்டு வரார். எல்லாரும் போயிட்டு இருக்கா. வழியில் ஒரு கழுதை விழுந்து கிடக்கு. அப்படியே அதுக்கு நாக்கு வெள்ளை தள்ளுறது. தாகம், அதுக்கு தண்ணி இல்லை, போய் குடிக்கிற தெம்பு இல்லை, பக்கத்தில் தண்ணியும் இல்லை. அது எங்கேயோ வழி தாப்பி வந்து வேணுமோ தெரியல, முடியலை, விழுந்து கிடக்கிறது. உயிர் அப்படி ஊசலாடின்னு இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடச்சா உயிர் கிடச்சிரும். எல்லாரும் பானை பானையாக தூக்கிட்டு போயின்னு இருக்கா. அந்த கழுதையை தாண்டி, ஐயோ பாவம் கழுதை சாக கிடக்கிறது. பார்த்தாலே தெரியறது தண்ணீர் இல்லாததுனாலே சாக கிடக்கிறது. எல்லாரும் அதை தூக்கிட்டு போயின்னு இருக்கா. இத்தனை பேரும் தண்ணி எடுத்துட்டு போயிருக்கா. ஆளுக்கு ஒரு கைப்பிடி தண்ணி கொடுக்கலாமே. இது சுவாமிக்கு அபிஷேகம், அதெல்லாம் எடுத்துட்டு போயின்னு இருக்கா. பின்னாடி ஏகநாதர் இப்படி பொறுமையாக வரார். அவர் பார்த்தா, அச்சோ இந்த கழுதை உயிர் போக கிடக்கிறதே. மனசு கேட்கலையா அவருக்கு. உடனே அப்படி நிறுத்தினார். அப்படி பானை இறக்கின. பின்னாடி முன்னாடி போனவெல்லாம் பார்த்தா, ஏகநாத் என்ன பண்ணுறாள் அப்படின்னா. உயிர் போக கிடக்கிறது, தண்ணி இல்லாமல் துடிக்கிறது. நம்ம இடம் அவ்வளோ தண்ணி இருக்கே. அவள் கத்தினா, கங்கா ஜலம், ராமேஸ்வரத்துக்கு அபிஷேகம் எடுத்துன்னு போகிற ஜலம், அதை கொண்டு கொடுப்பீங்களா அப்படின்னா. அவர் சிரிச்சார். அதில் என்ன குற்றம்? உயிர் போக கிடக்கிறது. இந்த ஜீவனுக்குள்ளேயும் அதே பரமாத்மா தானே இருக்கார். எல்லாத்துக்குள்ளேயும் சரீரம்னு பார்க்கும்பொழுது தான் இது கழுதை, இது நாய், இது சிங்கம், இது மனிதன். உடம்புன்னு பார்த்தா எல்லாம் வித்தியாசம்தான். ஆண் வேற, எல்லாம் வித்தியாசம். பணக்காரன் ஏழை எல்லாம் சரீரத்துக்கான அடையாளம் தானே. ஆனால் ஆத்மா எந்த சரீரத்தில் வேணா இருக்கும். எல்லா ஆத்மா ஒன்று தானே.
ஏன்னா ஜடபரதர் ரிஷியாக இருக்கார், மானை நினச்சி மானா பறக்கிறார்னு இருக்கு. அப்போ மான்குள்ளேயும் மகாத்மா இருக்கா. சௌபரி மகரிஷிலாம் மீனாக இருந்தார்னு இருக்கு. எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பன்றியாக இருந்தான் இருக்கு. மண்டூக மகரிஷிக்காகத்தானே கள்ளழகர் வைகில இறங்குறார். தவளை வேஷத்தில் இருந்த மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான். அப்போ தவளைக்குள்ளேயும் ஆத்மா தான். ஆத்மான்னு வரும்பொழுது பேதமே கிடையாது. எல்லா ஆத்மாவும் ஒன்று தான். அது எந்த ஜாதிக்காரனோ எந்த மதத்துக்காரனோ யாரா வேணா இருக்கட்டும், ஆத்மாவில் பேதமே கிடையாது. சரீரத்தில் நிறைய உண்டு. இவன் அழகாக இருக்கான், அவன் அழகாக இல்லை. இவன் பலசாலியாக இருக்கான், அவன் ஆரோக்கியமாக இருக்கான், அவன் பலகீனமாக இருக்கான், அவன் முட்டாளாக இருக்கான். எல்லாம் குணங்களில் வித்தியாசம் வர்றது, சரீரத்தில் வித்தியாசம் வருது. ஆத்மானு பார்க்கும் பொழுது வித்தியாசம் இல்லை, வித்தியாசமே கிடையாது. ஆச்சரியம். அவர் சொல்லிட்டார், எல்லாத்துலேயும் பரமாத்மா இருக்கான், வேதமெல்லாம் படிக்கிறீர்கள், இதுக்கு கொடுத்தா என்ன குத்தம்னா. அவா சொன்னா, இருந்தாலும் கேட்க மாட்டார். இவர் எப்பயுமே எல்லாம் ஏடாகுடமாக இப்படி தான் பேசிட்டு இருப்பார். ஏன்னா இவருக்கு தான் சாஸ்திரம் தெரியும்னு திமிரு அப்படின்னு. அவர் அதெல்லாம் கவலைப்படலை. உத்தமன் பார்த்தான், என்னத்துக்கு இவர் இப்படி பண்ணுறார், எல்லார் போலும் போயிடலாமே. ஆனால் அவருக்கு மனசு கேட்கலையா. அழகாக உட்கார்ந்தார். இந்த கழுதையை தூக்கி தன் மடியில் இப்படி வச்சுட்டார், தலையை எடுத்து வச்சுட்டார். இந்த கங்கா ஜலத்தை கழுதையோட வாய் திறக்கக்கூட அதுக்கு தெம்பில்லை. வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஜலம் எடுத்து அப்படி ஊற்றா. ஏதான ஒரு சொரினா அடிபட்டு ரோட்டில் கிடக்கு, பக்கத்தில் போவே சத்தியமாக போக மாட்டோம். சொறி பிடிச்சிருக்கு இல்லை, ஒரு சொரினா நம்ம பக்கத்தில் வந்து நின்றுடுத்து சத்தியமாக விரட்ட தானே பார்ப்போம். இப்பயே ஒரு 5 சொரினா இங்கே வந்து கொடுத்து எல்லாரும் எழுந்து போயிடுவேள், ஒரு ஆளுங்க இருக்க மாட்டா. சத்தியம். ஏன்னா இந்த உடலை வச்சுட்டு தான் நம்ம எல்லார்கிட்டையும் பழகிறது, ஏற்றுக்கிறது எல்லாமே. நம்ம 1000 சொல்லுவோம், ஆனாலும் உள்ளுக்குள்ளே சிலதெல்லாம் ஊறி கிடக்கு இல்லையா, மாறணும் அதெல்லாம். ஏகநாதர் கழுதையெல்லாம் ஒரு விலை கிடையாது. சாதாரணமாக ரொம்ப மோசமான கழுதை மாதிரி இருக்கான் பார் அப்படின்னு. யாராவது சிங்கம் மாதிரி இருக்கான்னு திட்டுருவோமா? சிங்கத்துக்காக ஒரு மரியாதை வச்சுருக்கோம். இந்த கழுதையை மடியில் வச்சுட்டு குடி ஒன்றும் இல்லை அப்படின்னு தடவி கொடுத்து கழுதைக்கு அழகாக தண்ணி ஊற்றா. அழகாக தண்ணி கொடுத்து அந்த தெம்பு வந்துடுது. அதுக்கு இந்த கழுதைக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வழியிறது. நிஜமாவே எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு தன்னிடத்தில் தயை காட்டுறார்கள் அப்படின்னா அதுக்கு தெரியும். நீங்கள் சொரிநாய்க்கு என்றைக்கா ஒரு நாள் பிஸ்கட் போட்டுருங்களே, நீங்கள் எப்போ போனாலும் அது வாலாட்டும். அது நிச்சயமாக ஒரு நாள் நம்மளை மறக்கவே மறக்காது. என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு சொரிநாய்க்கு ஒரு பிஸ்கட் நீங்கள் ஒரு நாள் போட்டாச்சுன்னா ஆயுசு முழுக்க அது நம்மளை ஞாபகம் வச்சுக்கும். நம்ம அடித்தா கூட கத்திண்டு போகுமே ஒழிய வேற ஒன்றும் பண்ணாது. உலகத்திலேயே நன்றி இல்லாத ஒரு கூட்டம் மனுஷ கூட்டம் ஒன்று தான். அது எல்லாத்துக்கும் நன்றி உண்டு. பாம்பு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நன்றி உண்டு. நிச்சயமாக சொல்கிறேன். இந்த நம்பிக்கை துரோகம், நன்றி மறக்கிறதுன்றது மனிதர்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளும் மிருகமோ ஒரு பூச்சியோ புழுவோ பண்ணாது. அண்ணா நீங்கள் கவனிச்சு பாருங்களா, எங்கேயாவது நாய் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுது எங்கேயாவது இருக்கா? யானை நம்பிக்கை துரோகம் பண்ணிடுது எங்கேயாவது இருக்கா? நிச்சயமாக கிடையாது, கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் நம்பிக்கை துரோகம்னா சர்வசாதாரண விஷயம். இது உலகத்தில் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு தண்ணி கொடுக்க அந்த கழுதைக்கு தெம்பு வந்தது. எல்லாரும் கத்தினா, போ வீணா போச்சு. அபிஷேக தண்ணி முழுக்க கொடுத்துட்டாராம். அவர் சொன்னார், நிச்சயமாக நான் கொடுத்த தண்ணி ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் ஆயாச்சுன்னுட்டார். இந்த ஜீவனுக்குள்ளே போகிற தண்ணி அவருக்கு போயாச்சு, எனக்கு ஒரு கவலை இல்லை, நிச்சயமாக எனக்கு தெரியும்னுட்டார். அடுத்த நிமிஷம் கழுதை எழுந்தது. அவரோட அழகான கானம் பண்ணித்து இந்த குஷியில். என்ன ஜம்முன்னு ஒரு கத்தித்து அது குஷி. அதோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் இல்லை. நம்மளாம் திடீர்னு கையை தட்டி சிரிப்போம், பக்கத்தில் இருக்கா பயந்துருவா. ஆனால் நம்ம சொல்லுவோம் கழுதை கத்துறதுன்னு. ஆனால் அது கத்துறதை கேட்டு அதை லவ் பண்ணுறதுக்கு ஒரு கழுதை இருக்கணும். அது 2 கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பார்த்து அதுவும் அம்மாவை கொஞ்சம் இது எல்லாம் அதோட பாஷையில் பேசிட்டு இருக்கு. நமக்கு புரியலை, அவ்வளோதான். அன்பு எல்லா ஜீவனுக்கும் உண்டு. அது குழந்தைகளுக்கு அது மேலே ஆசை உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னமோன்னு, அவ்வளோதான். நம்ம குரல்லாம் பார்க்கும்போது கழுதை அவ்வளோ தேவையில்லை. அது கட்டவா சொல்லி திட்டுறதில்லை, அதுக்கே அது கொண்டாடலாம் வச்சுக்கோங்க. அது ஏதோ அதோட குரல் அப்படி தான் இருக்குது, கத்திடுறது. அழகாக கத்தித்து ஏகநாதர் கண்களில் கண்ணீர். பாண்டரங்கா அப்படின்னா
அடுத்த நிமிஷம் பாண்டரங்கன் நிற்கிறான், இடுப்பில் கையை வச்சுண்டு அந்த மணல் பாங்கில். ஏகநாதர் கதறினார், ஏ விட்டோபா என்னது இது அப்படின்னார். விட்டோபா சிரிச்சான், இதுக்கு இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டான். அது எந்த இடம்னு தெரியல, ஆனால் ராமேஸ்வரம் அக்கம் பக்கத்தில் மட்டும் கிடைக்கிறது. ஏகநாதர் சரித்திரத்தில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆனால் எந்த இடம்னு தான் தெரியல. அது மட்டும் தெரிஞ்சால் சுகமாக இருக்கும். பார்க்கலாம், இன்னைக்காக காட்டி கொடுக்கட்டும் பெருமாள். அப்படின்னா அப்போ பாண்டரங்கன் நம்ம பக்கத்தில் தானே, எங்கேயோன்னு இல்லை, இங்கேயும் தமிழ்நாட்டு பக்கத்துலேயும் பாண்டரங்கன் வந்திருக்கான். ஏகநாதருக்காக பாண்டரங்கன் கழுத வேஷத்தில் வந்த ஒரே இடம் நம்முடைய ராமேஸ்வரம் பக்கத்தில் தான். இனிமேல் ராமேஸ்வரம் போகும்பொழுதும் கழுதையை பார்க்கும் பொழுதும் கழுதை கத்தினா கூட ஆஹா பாண்டரங்கன் கத்துறானோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிரத்யக்ஷமாக இடுப்பில் கையை வச்சுண்டு சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக தலையில் கிரீடம் வச்சுண்டு காதில் மகர குண்டலம் வச்சுண்டு செந்தாமரை பாதங்கள், நல்லா கண்ணங்கரேன்னு திருமேனி, கால்களில் தண்டை போட்டுருக்கான். அழகான பீதாம்பரம், அது கீழே தழையே கிடையாது. பாண்டரங்களுடைய பீதாம்பரம் ஒரு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும், முக்கால் பீதாம்பரம் தான். தழையெல்லாம் ரங்கநாதர் மாதிரி மலையப்ப சுவாமி மாதிரி தழைய பீதாம்பரம் கிடையாது. கொஞ்சம் அப்படி கணுக்கால், இந்த மாட்டுக்கார மாதிரி, அவ்வளோதான். கணுக்கால் தெரியும், அதில் இருக்க தண்டை நன்னா தெரியும் பாண்டரங்கனுக்கு. அழகான முழங்கால்கள், முட்டி, ஒரு சின்ன தொடை, அழகான சின்ன இடை, அதில் ஜோராக ஒரு பட்டு பீதாம்பரம். அப்படி இடுப்பில் கையை, அவன் நிற்கிற ஸ்டைல் தனி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு சந்தோஷமாக நிற்கிறான் நான் பாண்டரங்கன். ஜம்முன்னு இந்த பீதாம்பரம், அழகான இடுப்பு, ஆச்சரியமான நாபிக் கமலம், வயிறு நல்லா பெரிய தொப்பையெல்லாம் கிடையாது, உள்ள அடங்கின ஒரு வயிறு, அழகான அகலமான மார்பு, ஜோரான திருக்கைகள், அந்த கை மடித்து வச்சுருக்கிறதே ஒரு அழகு. அதை இடுப்பில் அப்படி ஜம்முன்னு வச்சுருக்கான். நல்ல எடுப்பான கழுத்து, அழகான வக்ஷஸ்தலம், ரொம்ப ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக ஃபிட். அப்படி ஒரு டிசைன் அப்படின்னா பாண்டரங்களுடைய சரீரம். ஒவ்வொரு பெருமாளுடைய சரீரத்துக்கு ஒரு அழகு உண்டு. இந்த பாண்டரங்கன் ரொம்ப ஸ்லிம்மாக ட்ரிம்மாக, அது ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக. இந்த 6 பேக்ஸ்லாம் கிடையாது. சில பேர்லாம் பார்த்தா பயமாக இருக்கும், அப்படி இல்லை. ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் பாண்டரங்கன், அழகான எடுப்பான ஒரு கழுத்து. பாண்டரங்கன் கழுத்து நன்னா தெரியும், அது அழகாக துளசி மாலையெல்லாம் போட்டு அப்படி நிற்கிறான். அழகான புன்னகை, லேசாக ஒரு ஸ்டைலான ஒரு சிரிப்பு பாண்டரங்கனுக்கு. அது ஒரு ஸ்டைல், ரொம்ப ஈன்னு இழிக்கிற மாதிரியும் இல்லை, முறைக்கிற மாதிரியும் இல்லை. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு பெரிய மனுஷனோட ஒரு புன்னகை உண்டு இல்லையா. இந்த குழந்தைகள்லாம் அப்படி ஒரு திருடுத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கும். ஒரு காதலோடு சேர்ந்த ஒரு புன்னகை பாண்டரங்கனோடது. அது அந்த காதலில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த செங்கனிவா, அழகான சின்ன சிரிப்பு, மழன்னு ஒரு மூக்கு, அழகான கண்ண பிரதேசம். நம்ம பாண்டரங்கன் மூர்த்தியை பார்த்தா பொட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மூர்த்தி ஸ்வயம்பு மூர்த்தி, அதனால் அப்படி பிரத்யக்ஷத்தில் பாண்டரங்கனை பார்த்தேனோ இப்படி கிளணும் தோணும். மழன்னு இருக்கும். இந்த மூக்கும் அந்த செங்கனிவாயும் அந்த கண்ணமும் அந்த கண்கள், அழகான குறும்பன், நல்ல அழகான வளஞ்ச புருவம், ஜோரா ஒரு திலகம், ஜம்முன்னு ஜோரா அப்படி தலைகீழ, இந்த திலகம் அப்படி தலைகீழ அப்படி அழகாக வச்சுட்டு இருப்பான். இந்த திலகத்தை அப்படி தலைகீழ வச்சோம்னா, ஜோதி அப்படி தலைகீழ வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி கீழேந்து கூறா போய் மேலே அகலமாக முடியக்கூடிய ஒரு திலகம். காதல மக்கர குண்டலம், அழகான சுருளான கேசம், தலையில் கிரீடம், தோள்கள்லாம் மணியெல்லாம் போட்டுருக்கான். அப்படி இடுப்பை கட்டி நிற்கிறான். ஏகநாதர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஏ விட்டோபா என்னது இது, எதுக்கு இந்த கழுத வேஷம் அப்படின்னார். இல்லை, எல்லாத்துலேயும் நீ என்னை பார்க்குறியான்னு எனக்கு ஒரு யோசனை இருந்தது, அதுக்காக இருந்தேன். ஜோர் 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 அப்படின்னார். ஏகநாதர் சிரிக்கிறார், அழறார். இதுக்காக போய் இந்த வெயிலில் போய் கழுதியாக படுத்து சுடலையான்றார். கழுதியாக படுத்துட்டு இருந்தியாடா, சுடலையான்னார். பகவான் சொன்னா, என் ஏகநாதருடைய பக்தி குளிர்ச்சியாக இருந்தது, சுடலை. யாருக்கும் தெரியல. கழுதை கத்துறது, கழுதை நிற்கிறது, ஏகநாதர் ஏதோ கழுதையோடு பேசிட்டு இருக்கார், இவன் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவள் கழுதையாக தானே பார்த்தா, தெய்வமாக பார்க்கலையே. யத்பாவம் தத் பவதி. அழகா ஜோரா கழுதையாக பார்த்தார். பார்த்தவாளுக்கு தெரியல. பகவான் கொண்டாடினான், ஏகநாதர் ஆலிங்கனம் பண்ணிட்டான். விடவா சிரிச்சான். இப்போ தான் முதல் தடவையாக வந்தேன்னு நினைக்கிறியான். இல்லை முன்னாடியே நீ
உத்தவன் வேஷத்தில் வந்தாய், பைசாவெல்லாம் கட்டினிய. விட்டோபா சிரித்தான், ஒன்றும் சொல்லலை. சொன்னால் தெரிஞ்சு கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் சொல்லலை. அழகாக ஏகநாதர் போனார், ராமேஸ்வரம் போனார், சேவிச்சார். அழகாக திரும்பி ஊருக்கு போனார். ஆனால் பாண்டரங்கன் கழுதையாக வந்து அவர் ஹிருதயத்தை கொள்ளை அடிச்சுட்டான். அத்தனை ஆச்சரியமாக ஊர் முழுக்க போய் உத்தவன் சொல்கிறான். உத்தவன்கிட்ட அப்புறம் சொல்லாடே, நீ கழுதைன்னு சொன்னியாடா, சுயம் விட்டோபாடா. ஐயோ தெரியாமல் போயிடுது, நான் அந்த கழுதியை பார்த்துட்டு போயிட்டேனே. அப்போ உத்தவன் சிஷ்யன் தான், பாண்டரங்கன் இல்லை. அச்சோ தெரியாமல் போயிடுது அப்படின்னு புலம்புறான். நீங்கள் சொல்லியிருக்கப்படாதான்னா இவர் சிரிச்சார். நான் தான் சொன்னேன்டா, எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான், நான் சொன்னேன், நீ தான்டா கேட்கல அப்படின்னார். அழகாக ஊருக்கு திரும்பி வந்தார். பஜனை கீர்த்தனம் எல்லாம் நடக்கிறது. 2 பெண் குழந்தைகள், கோதா கங்கா. ஒரே ஒரு ஆண் பிள்ளை ஹரி. ரொம்ப அழகாக குடும்பம் நடந்துட்டுருக்கு. நிம்மதியாக பகவத் பஜனை கீர்த்தனம் எதுக்கும் குறவில்லை, சௌக்கியமாக இருக்குது. நிறைய பேர் பஜனைக்கு அழகாக வரா. அதே ஊர்லேயே ஒருத்தர் இருந்தார், தண்டவத் பாபா அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் ஆச்சரியமானவர். அவருக்கு என்னடானா எல்லாம் தெய்வம். அதனால் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். அதனால் பல பேர் ஊரில் அவரை கேலி பண்ண ஆரம்பித்தார். அவர் ஏகநாதருடைய சிஷ்யர். ஆனால் பல பேர் அவரை பரமஹம்சர், ஒரு அவதூதர் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் அவர் ஏகநாதருக்கு ரொம்ப பிரியமானவர். ஏகநாதர் சொல்லப்படி தான் பக்தி பண்ணிட்டு இருக்கார். எதை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். ஒரு நாள் அவர் வீதியில் அப்படி பண்ணிட்டு இருக்கார். யாரோ ரோட்டில் வரதை பார்த்து நமஸ்காரம் பண்ணிடுவார். ஏன்னா அவர் தெரியும், அவர் சொல்லுவார், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான், பகவான் எந்த வேஷத்தில் வரான்னு தெரியாது, நான் பாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்வார். அதனால் அவருக்கு பேர் தண்டவத் பாபா, தண்டவத் சுவாமி. யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறவன் பேர் வந்து கொடுத்து. அப்போ ஆச்சரியமாக இவெல்லாம் ஜோராக ரோடில் அப்படி பிராமணெல்லாம் உட்காந்துன்னு இருக்கா. சில இடங்களில் சின்ன குழந்தைகள் இருக்குது, சில இடத்துல கிராமத்து ஜனங்கள்னு இருக்குது. இந்த தண்டவத் பாபா வந்தார். அங்கே ஒரு கழுதை செத்து கிடக்கு. உடனே அவ சொன்னா, தண்டவத் பாபா, என்ன கழுதை நமஸ்காரம் பண்ணாமல் போறீங்களே அப்படின்னு விட்டார். உடனே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டார். ஜம்முன்னு நமஸ்காரம் பண்ணிட்டார் இந்த செத்து போன கழுதையை. நமஸ்காரம் பண்ணார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா